அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைய நாள் அதாவது 24/2/2024 அன்றைய தினம் மாசி மக விழா. அது மட்டும் இல்லாமல் மாசி மாத பௌர்ணமி. இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சிறப்பு மிக்க நாளாகும். மாசி மாதம் அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்றாலும், நாளை தினத்தில் நாம முருகப்பெருமான வழிபடுவது என்பது மிக மிக சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். முக்கியமாக சொந்தமாக நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக செய்யலாம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால பதிவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமானது. மாசி மாதத்தன்று விரதமிருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகை ஆளக்கூடிய ஆசையும் கிடைக்கும். அன்றைய தினம் விரதமிருந்து இறை வழிபாடு செய்தால் சிவ தீட்சையை பெற்றிட முடியும். மகம் நட்சத்திரம் நவ கிரகங்களில் நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தை மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுவது வழக்கம். அன்றைய தினம் ஏதேனும் ஒரு பண்டிகை அல்லது சிறப்பு பூஜை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிக மிக விசேஷமாகும். மாசி மகத்தன்று விரதமிருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகையே ஆளக்கூடிய ஆசையும் கிடைக்கும். மகம் நட்சத்திரம் எல்லா மாதங்களில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. மாசி மக பௌர்ணமி தினத்தில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக, அலங்கார ஆராதனைகள், உற்சவங்கள், யாகங்கள் நடத்தப்படக்கூடிய அற்புத நாளாகும். மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி என்று விரதமிருந்து இறை வழிபாடு செய்வதைப் போலவே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து வழிபாடு செய்வதால் மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்வதும், மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் கோவில் வழிபாடும், முழுச்சந்திரனை வழிபாடும் செய்வதும் நல்லது. மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜாதகத்தை ஆழ்வார் என்பதும், மாசி கயிறு பாசிப்படியும் என்பது பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. காரடையான் நோன்பு என்று இதை கொண்டாடுவார்கள். பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கிறோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களையும் செய்கிறோம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிக விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்லுவார்கள். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் தான் மாசி மகம். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது அவ்வளவு சிறப்பு. இந்த ஆண்டு இந்த மாசி மகம் விழா வரும் 24ஆம் தேதியானது வந்திருக்கின்றது. பௌர்ணமி திதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 10 மணி வரை உள்ளது. மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் பிப்ரவரி 24ஆம் தேதி காலை முதல் மாலை வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீராடலாம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். மாசி மகம், மகா சிவராத்திரி, மாசி ஏகாதசி, மாசி மாத பூசம், மாசி மாத பௌர்ணமி, மாசி அமாவாசை என எல்லா விசேஷ நாட்களுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புக்குரிய நாள்தான். முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை உச்சரித்த நாளும் இதே மாசி மாதம்தான். ஆகவே மந்திர உபதேசம் பெறுவதற்கு இந்த மாசி மாதம் மிக மிக உகந்தது. நாளில் முருக வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடன் பிரச்சனை தீராத பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட, சொந்தமாக வீடு, நிலம் வாங்க என்று நினைப்பவர்களும், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளும் இந்த வழிபாட்டை நாளை தினம் உங்கள் வீட்டிலேயே மிக எளிமையாக செய்யலாம்.
பொதுவாகவே முருகருக்கு வெற்றிலையின் மீது தீபம் ஏற்றுவது வெற்றியை கொடுக்கும் என்று சொல்வார்கள். கடன் சுமையையும் குறைக்க செய்யும், செல்வ பலத்தை அதிகரிக்கும். இந்த வழிபாட்டிற்கு முதலில் ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 6 வெற்றிலைகளையும் அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நேராக வைத்தாலும் சரி, வட்டமாக வைத்தாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து 6 மண் அகல் விளக்குகளை வைத்து பசு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றுங்கள். நெய் ஊற்ற முடியாது என்பவர்கள் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றலாம். பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போட்டு சரவண பவ என்று எழுதுங்கள். அந்த கோலத்தை போடுங்கள். பிறகு அந்த கோலத்தின் மீது இந்த தாம்பூல தட்டை வைத்து விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்து கடன் சுமை குறைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வருமானம் பெருக வேண்டும், சொந்த நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வைக்கலாம். வீட்டில் உள்ள சுபகாரிய தடை விலகவும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நாளை தினம் கட்டாயமாக செவ்வரளி மலர் பூ வாங்கி முருகப்பெருமானுக்கு சார்த்துங்கள். 6 தீபங்களை பூஜை அறையில் ஏற்றி வைத்து 6 முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி முருகப்பெருமானின் பாதங்களை சரணடையுங்கள். இந்த வழிபாட்டிற்கு உங்களால் முடிந்த நிவேதனத்தை செய்து வைக்கலாம். நிவேதனம் செய்ய முடியாது என்பவர்கள் 2 வாழைப்பழங்களையாவது முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக வையுங்கள். இறுதியாக கற்பூர ஆராத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை நாளைய தினம் மாலை 6 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். மாசி மகம் அன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருக்குமாம். அது மட்டுமின்றி மாசி மகம் அன்று புனித நீராடல் என்பது 7 ஜென்ம பாவங்களை மடியோடு போக்கும். சிம்ம ராசியில் குரு பயணம் செய்யும் பொழுது மாசி மகம் நாளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகா மகம் வரும். இந்தியாவின் வட பகுதிகளில் இதனை கும்பமேளா என்பார்கள். ஜோதிட ரீதியாக பார்த்தால் கும்ப ராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம். அதே போலவே கும்ப ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் சந்திரன் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதமிருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும். வருண பகவான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார். அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு அருள் பாலித்தார். வருண பகவான் தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் இந்த மாசி மகம். இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டாராம். அதனை கேட்ட சிவபெருமானம் கேட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார். வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாகும். மாசி மகம் அன்றுதான் பார்வதி தேவி காலிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினார். அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயணியாக உருவெடுத்த நாளும் இந்த மாசி மகம் நாள்தான். மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாகும். கடலுக்கு அடியிலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்தில்தான். மாசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு காமதகனம் என்றும் அழைக்கப்படுகிறது. உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றையெல்லாம் தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான். மாசி மகம் அன்று நெல்லையப்பர் கோவில் பொற்தாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்துவார்கள். இதற்கு அப்பர் தெப்பம் என பெயர். இந்த நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும். மாசி மகம் நாளில் அதிகாலை எழுந்து குளித்த பின்பு துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். மாசி மகம் நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும். மாசி மகம் பித்ரு தோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் 7 ஜென்ம பாவம் தீரும். மாசி மகம் நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசி மகம் புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.